இப்போ உங்களை போன்ற இளைஞர்கள் இந்த சினிமா உலகில் வாய்ப்பு பெறுவதில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது? நான் வந்து ட்ரை பண்ணுற டைமில் சார் நமக்கு அந்த ஆடிஷன்ஸ் அது மட்டும்தான் ஒரே வழி. அது வந்து நண்பர்களாக சேர்ந்து புதுசாக தான் ஒரு அலுவலகம் போட்டிருந்தாங்க. நாங்கள் அதை வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை போய் பார்க்கறது வர்றது அப்படி இருக்கும். பட் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச அந்த நம்மளால் நடிக்க முடியும், இல்லை நம்மளால் பாட முடியும், ஏதாவது ஒரு திறமை என்ன இருக்கோ அதை நம்மளை வெளிப்படுத்த முடியுன்றதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் அது வந்துச்சு. நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சு பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் போட்டு பண்ணலாம். ஸோ அதை பார்த்து தேர்வு பண்ணுற அளவுக்கு இதுவும் வந்துச்சு. இப்போ டேரக்டருங்களுக்கு நேரம் இல்லைனா கூட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வச்சு அவங்க அந்த இன்ஸ்டாவில் யார் இப்போ கொஞ்சம் உண்மையாக திறமையாக இருக்காங்கன்ற மாரி யார் ஃபேமஸாக இருக்காங்கன்னு பார்க்கறது வந்து ஒரு நடந்திருக்கு. ரீச் இஸ் ரெஸ்பெக்டட் மோர் தேன் டேலண்ட்ன்ற மாதிரி. ஏன்னா இப்போது நல்லா நடிக்கிறார பார்க்கறத விட ஒரு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க என்னன்றாங்க அதை பார்க்குறாங்க. பட் பர்சனலாக என்னென்னா இப்போ நம்ம வந்து தவறுகள் செய்வதை வந்து முடியாது. ஏன்னா இப்போ நமக்கு ஒரு சப்போர்ட்டோ பேக்ரவுண்டோ எதுவுமே இல்லாமல் வெறுமனே சினிமா மேலே ஒரு அன்புலையும் ஸோ மக்கள் நம்ம ஒரு டேரக்டர் நம்ம நம்பி வாய்ப்பு கொடுப்பாரு, மக்கள் நம்மளை ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் மட்டும் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஒரு தவறு பண்ணோம், சரியான திரைப்படம் நடிக்கலாம், சரியான கதாபாத்திரம் நடிக்கலாம், சரியாக ஒர்க் பண்ணலன்னா நம்ம நெக்ஸ்ட்டு நமக்கு வர வாய்ப்புகள் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ நம்ம கிடைக்கிற வாய்ப்பை ரொம்ப ஜெனுவனாக கொஞ்சம் நேர்மையாக ஃபுல் எஃபர்ட்டோடு பண்ணோம். சின்ன ஸ்பேஸ் பெரிய ஸ்பேஸ் இல்லாமல் கிடைக்கிற ஸ்பேஸை ரொம்ப முழுமையாக பயன்படுத்திக்கணும்னு நினைப்பேன் சார். நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் முயற்சி பண்ணீங்க? நம்ம அப்போ வந்து ஃபோட்டோ தான் சார், ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அதிகபட்சம் கொஞ்சம் அது ஏதாவது எல்லாமே பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு கையில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம், சிடியில் வச்சு எடுத்துகிட்டு போவோம். சிடியில் போட்டால் அந்த சிடியில் மொத்தமே ஒரு 10-20 ஃபோட்டோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் பென் ட்ரைவ் அப்படி இருந்தது. ஃபோட்டோ தான் சார் அப்போ தான் சார் ரொம்ப காமெடியாக இருக்கும். என்னென்னா நம்ம ஒரு 10 ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுப்போம். திடீர்னு சில இயக்குநர்களுக்கு வந்து அதில் ஒரு இயக்குநர்கள் கைக்கு புகைப்படம் போகுன்றதே பெரிய ஒரு நமக்கு ஒரு சக்ஸஸாக தெரியும். டேரக்டர் பார்த்துட்டானா ஒரு வேளை நமக்கு அந்த ஏதாவது ஒரு ரோல் கொடுத்துருவாரு. அவர் வந்து ஒரு சினிமா ஆங்கிளில் பார்ப்பார், நம்ம வந்து ஒரு நாள் அவருக்கு பிடிச்சிடும் நம்ம. ஆனால் அந்த டேரக்டர் இயக்குனர் கைக்கு போகுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இந்த ஒரு அலுவலகம் எடுக்கும்போது ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் பெரிய ஆஃபீஸில் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லாரையும் நம்ம அவங்க உள்ளே உட்கார வச்சு நமக்கு நம்மளை கரெக்டாக ட்ரீட் பண்ணி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் மோஸ்ட்லி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லைனா வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க யாராவது ஃபோட்டோ வாங்கிட்டு சொல்கிறேன் சார், நான் சொல்கிறேன் தம்பி டேரக்டர்கிட்ட போய்டும் அப்படின்வாங்க. போயிடுச்சான்னு கேட்குறது நம்ம ஒரு 10 ரூபா போய் ஃபாலோ பண்ணுவோம். டேரக்டர் பார்த்தாரான்னு இல்லையான்னு கூட தெரியாது.